அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நியாயாதிபதிகள் 3:27. அங்கே வந்தபோது எப்பிராயிம் மலையில் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோட கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்றார். இவன் எக்காலம் ஊதினான். என்ன அர்த்தங்க? 18 வருஷமா ஊதப்படாத எக்காலம், 18 வருஷமா கேட்காத எக்கால சத்தத்தை இப்பொழுது ஜனம் கேட்கிறது என்று சொன்னால், எக்கால சத்தம் என்ன சொல்றார் இந்த ஏகூத்துன்னு கேட்டீங்கன்னா, என் தேவ ஜனமே, உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் தொடங்கிவிட்டது. இதுவரை கேட்காத வெற்றியின் எக்கால சத்தம் இனி கேட்கும். இனி உங்களுக்கு வெற்றி உண்டு, புதிய ஆரம்பம் உண்டு என்று ஏகுத்தம் ஜனத்துக்கு அறிவித்தார். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் நமக்கு என்னத்தை சொல்லுகிறது? அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழு சத்தம் நமக்கு சொல்வது என்ன? மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு சாத்தான் மீது, பிசாசின் மீது, மாம்சத்தின் மீது மிக பெரிய வெற்றி கொடுத்தார். உங்களுக்கு புதிய ஆரம்பம் என்பது சொல்கிறது. பாவத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், நீங்க அக்கிரமத்தில் அநியாயத்தில் சில விடுபட முடியாம தவித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பாவத்தை ஜெயித்து இயேசு உங்களோடு இருக்கிறார். பிசாசன பாதிக்கப்பட்டு அதிகமாக எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நாம் ஆராதிக்கிற இயேசு யாருன்னு கேட்டால், பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், பேயை ஜெயித்தவர் இயேசு அவர்களோடு இருக்கிறார். பயப்படாதிருங்க. இந்த எக்கால சத்தம் என்ன சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து என்று சொன்னால், இனி சத்ருன் வழியே வரமாட்டான். இனி சத்ரு எக்லோன் மோவாபியன் உன் வழியே வரமாட்டான். இஸ்ரவேல் ஜனமே, ஆவிலே கலிகூறுகள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அதை தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். தேவ ஜனமே, சத்ரு இனி உன் வழியாய் வரமாட்டான். உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை ஆண்டவர் இயேசு தமது சிலுவை மரத்தால் முறித்து போட்டார். மரண பயத்தோடு இருக்கலாம், நீங்க எதிர்கால பயத்தோடு இருக்கலாம், நீங்க பலவிதமான விசுவாசின் பயத்தோடு. கர்த்தர் சொல்றார், நீங்களும் நான் ஆராதிக்கிற இயேசு மரணத்தை வென்றவர். மரண பயத்தின் விடுதலை கொடுப்பார் உங்களுக்கு, எதிர்கால பயத்தின் விடுதலை தருவார் உங்களுக்கு, வியாதியினால் உண்டாகிற சகலவித பயத்தின் விடுதலை தருவார் இயேசு உங்களோடு இருக்கிறார். பயப்படாதிருங்க, இது ஒரு வெற்றி நாள். ஆகவே உங்கள் பலகீனம் பலமாய் மாறும், தோல்வி ஜெயமாய் மாறும், புதிய ஆரம்பத்தை கொடுப்பார் ஆண்டவர். விசுவாசிங்க, அப்படியே உங்களுக்கு நடக்கும். கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.